சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆவியானவருக்கு உண்டு. அந்த ஆவியை நான் உங்களுக்குள்ளே வைப்பேன், உயிரடைவீர்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில ஆவியானுடைய வல்லமை வேணும்? ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் சில உறுப்புகள் மரித்து போயிருக்கலாம். உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய ஹார்ட்ல, உங்களுடைய லங்ஸில், உங்களுடைய கர்ப்பப்பையில். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள அனுப்புங்க, உயிர்ப்பிக்க பண்ணுங்க. நீ ஜெபிச்சு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய கணவருக்கு, உங்களுடைய மனைவிக்கு அந்த ஆவியானுடைய வல்லமை அவசியமா இருக்கலாம், உயிர்ப்பிக்கிற வல்லமை. நீங்க விசுவாசத்தோட ஜெபிச்சா இன்றைக்கு மரித்த போன நிலைமையில் இருக்கிறவருடைய வாழ்க்கை புதுசா மாறும், உயிர்ப்பிக்கப்படும். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க விசுவாசத்தோட எந்த காரியத்துல ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும்னு விரும்புறீங்க, அதை விசுவாசத்தை ஜெபிங்க. ஆவியானுடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும்.